வணக்கங்க. அவனாசியில் மணின்னு ஒருத்தர். அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு, ஒரு பையன். அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல ஒரு வேலையில் இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணலான்னு சொல்லி தனியார் ஆஸ்பத்திரியில் மாஸ்டர் செக்கப் பண்ணியிருக்காங்க. பண்ணி அவங்களும் ரிசல்ட்லாம் கொடுத்துட்டு எதுவும் சொல்லலை. அதுலேயே ஒரு 1 இயர் அவருக்கு போயிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் நுரையீரல், லங்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்பட்டு கேஎம்சியில் போயிருக்காங்க. அவங்களுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருந்திருக்கு. கேஎம்சியில் போய் பார்த்து ஃபுல் செக்கப் எடுத்திருக்காங்க. எடுத்து பார்க்கும்போது கேன்சர் 4th ஸ்டேஜ். இதுக்கு முன்னால் எங்கே டெஸ்ட் பண்ணிக்கலான்னு கேட்டதுக்கு இவங்க இந்த மாஸ்டர் செக்கப் பண்ணதை கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது அதுலேயே அவருக்கு அந்த ஸ்டார்டிங் இருந்ததுக்கு, ஆனால் அவங்க அதை சொல்லலை. ஸோ ஏன் அவங்க அதை சொல்லலைன்னு இவங்க கேட்கும்போது எங்களுக்கே தெரியலிங்களேன்ட்டு இருக்காங்க. 4th ஸ்டேஜ்னு சொல்லி அவருக்கு கீமோ கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு வீட்டில். இப்படியே ஒவ்வொன்றும் கொடுத்து 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 அவங்களும் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. அவருக்கு உடம்பு முடி கொட்டி உடம்பெல்லாம் கொஞ்சம் இழைச்சி போய் கொஞ்சம் நடக்க முடியாமல் கூட போயிருக்கு. அதோடையும் அவங்க ட்ரீட்மெண்ட்டு, நகை விற்று வீடு அடமானம் வச்சு எல்லாமே பார்த்துருக்காங்க. மறுபடியும் டாக்டர்கிட்ட போகும்போது இவர் வாழ்கிறதே இன்னும் எத்தனை மாதத்துக்குன்னு தெரியல, இந்த டேப்லெட் சாப்பிட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா 30 டேப்லெட் 10,000 ரூபா. அது பங்களாதேஷில் தான் கிடைக்குமாமா. இவங்களுக்கு அது கூட வாங்க முடியல. அப்புறம் நம்மளதை யாரோ சொல்லியிருக்காங்க. அது மூலமாக அவங்க ஒய்ஃப் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசும்போது இதை சொல்லி அழுதாங்க. அப்புறம் நாங்கள் நேரில் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அந்த டேப்லெட்டையும் நாங்கள் வாங்கி ஒரு 2 பாக்ஸ் 20,000க்கு வாங்கி கொடுத்துட்டோம். ஆனால் அவர் வாயில் ரத்தம், காதுலெலாம் ரத்தம் வருதுங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, நாங்கள் சூசைட் பண்ணிக்கலான் இருக்கோன்னு கூட அவங்க ஒய்ஃப் என்கிட்ட அழுகுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்ம ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து ஆறுதல் படுத்தி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேலைக்கு போகிற இடத்துல கூட என்னை யாரும் சீண்ட மாட்டேங்கிறாங்க, என்னோடய வாட்டர் பாட்டில் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க கூட எங்கள் கூட பேச மாட்டேங்கிறாங்க, என்னை தொட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இது என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு அப்படி யாருமே இருக்கவும் கூடாது. எல்லாத்துக்கும் வர்றது தான். நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி தான். அவங்க சொல்லும்போது ரொம்ப இதாக இருந்தது. நீ கவலைப்படாதம்மா, உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருப்பார், அந்த டேப்லெட் நானே வாங்கி கொடுக்குறேன், உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உங்களுக்கு தையல் தெரியுங்கிறீங்க, இன்னும் என்ன கற்றுக்கணுமோ கற்றுக்குங்க, உங்களுக்கும் நான் கண்டிப்பாக உதவி பண்ணுறேன், உங்களோட வாழ்வாதாரத்துக்கு நீங்களே தைக்கிற மாதிரி உங்களுக்கு மிஷினும் வாங்கி கொடுக்குறேன், உங்கள் பிள்ளைங்க படிப்புக்கு என்னால் முடிஞ்சது நான் ஏதாவது பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவர் நல்லபடியாக இருக்கணும், அவர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. நன்றிங்க.